அடுத்ததாக சீர்காழி அருணகிரிநாத சுவாமிகள் முருகவேளே திருஞான சம்பந்தராக வந்து அவதரித்து ஞானவாள் கொண்டு அமணராகிய அவுணரை அழித்து தமிழர் தம் செந்நெறியாகிய சைவப் பெருநெறியை உய்வித்தார் என்று கருதினார். சீர்காழிக்குரிய 12 பெயர்களில் காழி, புகலி, ஷண்பை, பிரம்மபுரம், கொச்சை, கழுமலம், பூந்தராய் என்பன திருப்புகழ் பாக்களில் இடம்பெற்றுள்ளன. கௌமார அட்டவணைப்படி 764 முதல் 777 வரை 14 திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலமாகும். திருப்புகழ் 764. அலைக்கடல் சிலை மதன் அந்தி ஊதையும் அறிவயர் வசையுடன் அங்கி போல் வர அசைவன விடை மணி அன்றில் கோயிலம் அஞ்சி நானும் அழல் இடு மெழுகென வெம்பி வேர்வு எழ அகிலோடு மிருகமத நஞ்சு போல் உற அணி பணி மணி பல வெந்து நீரெழ அங்கம் வேராய் முலை கனல் சொறிவர முன்பு போல் நினைவு அழி வசம் அற அற நின்று சோர் உற முழுது கொள் விறகு அனல் மொண்டு வீசிட மங்கிடாதே முருகு அவிழ் திரள் புயம் உந்து வேல் அணி முளரியோடு அழகிய தொங்கல் தாரினை முனிவர நினதருள் தந்து என் மாலை முனிந்திடாதோ சிலை நுதல் கயல்விழி செஞ்சொல் வானவி திரிபுரை பைரவி திங்கள் சூடிய திகழ் சடை நெடியவள் செம்பொன் மேனியள் சிங்கமேரி திரள் படை அலகைகள் பொங்கு கோடுகள் திமிலையோடு அரை பறை நின்று மோதிட சிவனுடன் நடம் வரும் மங்கை மாது உமை தந்த வேளே மலைதனில் ஒரு முனி தந்த மாது தன் மலரடி வருடியே நின்று நாள்தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே மழை முகில் தவழ் தரு மண்டு கோபுர மதில் வயல் புடையுற விஞ்சு காழியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே முருகு அவிழ் திரள் புயம் உந்து வேல் அணி முளரியோடு அழகிய தொங்கல் தாரினை முனிவர நினதருள் தந்து என் மாலை முனிந்திடாதோ. காழியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே வில் போன்ற நெற்றி கயல் மீன் போல் விழி செம்மை உடைய சொல் இவற்றை உடைய தேவி மும்மூர்த்திகளுக்கும் மூத்தவள் பைரவி பிறை சந்திரன் சூடி விளங்கும் சடை உடைய பெரியவள் செம்பொன் போன்ற மேனி கொண்டவள் சிம்ம ஊர்தி உடையவள் கூட்டமான படையாய் பேய்களை உடையவள் ஒலி பெருகி மேல் எழுகின்ற ஊது கொம்புகள் திமிலை ஒலிக்கும் பறை என்ற இவை பேரொலி செய்ய சிவபெருமானுடன் நடனமிடும் மங்கை மாது உமையான பார்வதி பெற்ற வேளே திரள் படை அலகைகள் பொங்கு கோடுகள் திமிலையோடு அரை பறை நின்று மோதிட சிவனுடன் நடம் வரும் மங்கை வள்ளிமலை சாரலில் சிவமுனிவர் தந்த வள்ளியின் மலர் போன்ற கால்களை வருடி நின்று மலைதனில் ஒரு முனி தந்த மாது தன் மலரடி வருடியே நின்று குற மின் பத சேகர நாள்தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே நாளும் மயில் குயில் கிளி என்று இவற்றை ஆலோலம் ஓட்டும் தொழிலில் புதியவனாய் கவன் கல்லை கொண்டு ஓட்டி வள்ளிநாயகிக்கு பறவைகள் ஓட்டும் தொழிலில் துணை செய்தவனே வள்ளிக்கு துணை செய்தவனே மழை அளிக்கும் மேகங்கள் தவழும் நெருங்கிய கோபுரங்கள் மதில் வயல் என்ற இவை சூழ
மேன்மையுடன் விளங்கும் சீர்காழியில் அவதரித்த ஒப்பில்லாத கௌணிய குலத்தில் தோன்றிய மைந்தனே, தேவர்களின் இறைவனே, கௌணியர் மைந்த, தேவர்கள் தம்பிரானே, அலைகடல் கரும்பு வில்லுடைய காமன், மாலை நேரத்தில் வீசும் காற்று, மங்கையர் பேசும் பழிச்சொல், இவை யாவும் தீயை போன்று என்னிடம் வருகின்றன. அசைந்து வருகின்ற மாடுகளின் மணி, அன்றில் பறவை, குயில் என்ற இவற்றின் ஓசைக்கு அஞ்சி நானும் தீயிலிட்ட மெழுகினை போன்று வாடி அழல் இடு மெழுகென வெம்பி வியர்வை தோன்ற அகிலும் கஸ்தூரியும் நஞ்சு போல் பொருந்த அணிந்த அணிகள் மணிமாலைகள் பலவும் வெந்து சாம்பலாகி உடலின் நிலை வேறுபட்டு முலை கனல் சொறி வர முன்பிருந்த நினைவு கெட்டு தன் வயம் கெட நின்று தளர்ச்சி உண்டாக முழு நிலையில் வந்த காம உணர்ச்சி தீயை முகந்து வீசுகின்றது. அதனால் நான் வாட்டம் அடைந்து தளர்ச்சி அடையாமல் நறுமணம் வீசும் திரண்ட தோள்கள், முருகு அவிழ் திரள்புயம், செலுத்தும் வேல், உந்து வேல், அழகிய பாதத் தாமரை, அணி முளரியோடு அழகிய தொங்கல் தாரினை முனிவர, மலர் மாலையை வெறுப்பு இன்றி நின் திருவருளானது எனக்கு தந்து எனக்குண்டாகி உள்ள காதல் மயக்கத்தை முனிந்து நீக்காதோ, நீக்க வேண்டும் என்று வேண்டியவாறு இப்பாடல் அகப்பொருள் கொண்டது. தலைவி ஒருத்தி முருகப்பெருமானிடம் கொண்ட காதலால் துன்புறும் நிலையையும் அவனிடம் அவள் அவனது மாலையை தருமாறு கேட்பதையும் இப்பாடல் புலப்படுத்துகின்றது. அருளியலில் முருகவேளின் அருளை தருமாறு வேண்டுதல் தலைவியின் இங்கு வேண்டுகோள் ஆகும். தினையை தின்ன வரும் பறவைகளை ஓட்டும் தொண்டை செய்தவன் முருகப்பெருமான் வள்ளித்தாயார் மாட்டு கொண்ட அன்பினால் இத்தகைய எளிய தொண்டுகளை செய்தான். மலைதனில் ஒரு முனி தந்த மாது தன் மலரடி வருடியே நின்று நாள்தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோன் ஆனோன்.